ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துருச்சுங்க, பாப்பாவுடைய ட்ரெஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க. இதை கேட்டு சரிங்க ஈவினிங் நான் வந்து வரப்போ பாப்பா பிக்கப் பண்ணுறப்போ நான் வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூம்லாம் வாங்கக்கூடாதுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அவங்க கிளாஸ் மிஸ் கிட்ட தான் கொடுத்துருப்போம், நீங்கள் அங்கே தான் வந்து நீங்கள் எடுத்துக்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, சரி ஓகேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு அம்மாவை போய் கூட்டிகிட்டு வர போகிறதுக்காக போகிறாரு. அப்போ விஜய் போகிறப்போ வந்துட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க, இப்படி உள்ளே வந்து ட்ரெஸ் வாங்கிக்க சொன்னாங்க யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இல்லை சார் நான் ஆஃபீஸ் ரூமில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வாட்ச்மேன். இல்லைங்க நான் ஆல்ரெடி வந்து ஃபோன் பண்ணாங்க, அவங்க போய் கிளாஸ் மேம்கிட்ட வாங்கிக்க சொல்லிட்டாங்க, நான் போய் கிளாஸ் ரூமில் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உள்ளவும் போகிறாரு. அவங்க போனால் வந்துட்டு எல்லா கிளாஸ் பசங்களையும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூமில் வந்துட்டு அவங்க மிஸ் இல்லை. அப்போ வந்துட்டு காவேரி பாப்பாவும் வந்து அங்கே தான் இருக்காங்க. அப்போ என்னப்பா வெளியில் நின்றுட்டு இருக்க, கிளாஸ்க்குள்ளே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மிஸ் இல்லை நான் வரமாட்டேன், அமைதியாருன்னு சொல்லிட்டு ஜாட பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பக்கத்து கிளாஸ் மிஸ் வந்துட்டு என்னங்க எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க பாப்பா பொண்ணுடைய யூனிஃபார்ம் வந்துருச்சுன்னு சொல்லி ஆஃபீஸ் ரூம்லேருந்து கால் பண்ணாங்க, அதான் அவங்க மிஸ்ஸுக்கிட்ட ஏதோ கலெக்ட் பண்ண சொன்னாங்க, அதான் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, காவேரி மிஸ் இப்போ தான் வந்துட்டு பசங்களை வந்து வேனில் விடுறக்காக போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க கிளாஸ் இப்போ வந்து வெளியில் வேறு ஸ்டாஃப் போனதுக்கப்புறம் இங்கே பசங்களாம் தனியாக இருக்காங்களே, பார்த்துக்கிறக்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படி போகிறப்போ ஏதாவது அர்ஜென்ட்டுனா நாங்கள் பக்கத்து கிளாஸில் இருக்கோம், நாங்கள் தான் மாற்றி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி ஓகேங்க நான் எடுத்து கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு அப்படியே அம்மாவை கூட்டிகிட்டு நான் கிளம்பிடுறேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேங்க அதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து உடனே அம்மான்னு சொல்கிறாங்க, அப்பா நீ ரொம்ப நாளாக வந்துட்டு நீ என் கிளாஸ் மேமை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்லப்பா, மேமை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டு ஆமாண்டா நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் இவங்களே ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துட்டு போகிறாங்கப்பா, நீங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிங்க, ஆனால் அவன் மிஸ் வந்தோன்னே பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம்ல, அதனால எனக்கு உங்களுக்கும் அந்த மிஸ்ஸை பார்த்தா ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு உடனே வந்துட்டு கிளாஸ் மேமும் அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்கள் பொண்ணு சொல்கிறா இல்லைங்க, நீங்கள் உங்கள் கிளாஸ் மேம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நான் ஃபஸ்ட் டே வந்து விடுறப்போ வந்துட்டு வேறு மேம் தான் இருந்தாங்க, இப்போ தான் வந்துட்டு கிளாஸ் மேம் மாறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கியே அம்மோ, சரி ஓகே உங்கள் மேம் வரட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. காணா, என்னடா உங்கள் மேம் என்ன காணா அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணுப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக காவேரி உள்ளே வராங்க. வந்ததை பார்த்தோன்னே காவேரி வராங்க. வந்தோன்னே வந்துட்டு என்ன இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் விஜயோ காவேரியை பார்த்தா ஷாக்கில் அப்படியே நின்றுட்டுருக்காரு, எதுவுமே பேசாமல். என்னங்க சார் நீங்கள் தான் அம்மாவுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நம்மளை பார்த்து எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறா, இவன் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி வந்து நின்றுட்டுருக்கேன், நான் பார்க்குறதெல்லாம் எனக்கு கனவா இல்லை நினவா, உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா மிஸ் பேசுகிறாங்க, பேசுங்கப்பான்னு போட்டு உழுகுறாங்க விஜய் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுருக்காங்க. ஹலோ சார் நான் பேசுறது கேட்குதாங்க சார் அப்படின்னு சொல்லி. என்னம்மா அம்மோ உங்கள் அப்பா எதுவுமே பேசாமல் அப்படியே என்னையே பார்த்துட்டே நின்றுருக்காரு, வெச்ச கண்ணு வாங்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க மேம் தெரியல எனக்கும், எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணவே மாட்டாரே, அப்பான்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஒரு நிலைமை வருது. காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ சார் நான் அம்முவோடைய கிளாஸ் மேம், என்கிட்ட என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசுகிறீங்க, அது சரி அம்மு நிறைய வந்து என்னை பற்றி அங்கே சொல்லியிருப்பாளாக இருக்கும், உங்களை பற்றி இங்கே வந்து சொல்கிறாள், அது போல தான் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவேரி உனக்கு என்னை பார்த்தா ஞாபகம் இல்லையா காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ சார் என்ன சார் நீங்கள் யார் சார், இப்போ தான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு காவேரிக்கு யோசனை வருது. நம்ம கனவுல ஒருத்தரை பாப்பமே அடிக்கடி ஹேண்ட்ஸம்மாக இருக்காருன்னு சொல்லிட்டு அம்மாவோட கூட சொல்லிட்டு இருந்தோமே, அவர் மாதிரியே இருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறப்போ அப்படியே மைண்டுக்குள்ளே வந்துட்டு சார் உங்கள் பேர் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு வந்துட்டு என்ன பேரெல்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அதே சமயத்தில் இங்கே காவேரி வந்துட்டு விஜய்ங்கிற பேரை கேட்டோன்னு ஒரு மாதிரி ஆகுது, மைண்டெல்லாம் அப்படியே வந்துட்டு கனவு வருது, மைண்டுக்குள்ளே வேறெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி வந்து போகுது. டக்குன்னு வந்துட்டு காவேரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. பக்கத்து கிளாஸ் மேம் வந்துட்டு ஐயோ என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சார் என்னாச்சுங்க சார் இவங்களுக்கு, ஏன் அப்படின்னு தெரியலங்க பார்த்துட்டு இருந்தாங்க, என் பேரை கேட்டாங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ மிஸ் எந்திரிங்க மிஸ் எங்கள் அம்மா வந்து போட்டு உழுக்கி எழுப்பி பார்க்குறாங்க. மயக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஆள் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துருக்க விஜய்க்கு என்னென்னு ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்துட்டு நம்மகிட்ட அப்படியெல்லாம் சொல்லணும், யார் சொன்னது உண்மை யார் சொன்னது பொய், உயிரோட தான் இருக்கா, ஆனால் என்னை பார்த்தா அவளுக்கு சுத்தமாகவே அடையாளமே தெரியல, என் பேரெல்லாம் கூட புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறாளே, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்கிறாரு. சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு என்ன கேட்குறதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு நின்றுருக்காரு. அப்போ வந்துட்டு உடனே அம்மா வந்துட்டு ஏன்ப்பா எதுவுமே பேச மாட்டேற, மிஸ்ஸுக்கு தேங்க்ஸ் தானப்பா சொல்லணும், நீ ஏன்ப்பா எதுவுமே பேசாமல் மிஸ்ஸை பார்த்துட்டு என்னை ஞாபகம் இல்லையே நல்லா மிஸ்ட்டை கேட்டேன், நீ ஏதோ கேட்டதுனால தான் மிஸ்ஸுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்துட்டு அங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு வந்துட்டு இப்போ மயக்கம் போட்டு விழுந்தாங்களே காவேரி மிஸ், அவங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி
பிரின்சிபல் மேம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உள்ளதாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரின்சிபல் மேம்கிட்ட மேம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் அவளுக்கு செட் ஆயிடுச்சு இல்லை வேறு என்னங்க சார் அப்படின்னு இல்லைங்க முக்கியமாக வேறு ஒரு விஷயத்த பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களே காவேரின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ். ஆமாம் அவங்களுக்கு இப்போ தான் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இல்லை அவங்கள பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றியா என்ன சார் ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தை ஏதாவது பார்த்துக்கலையா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்கள சூப்பராக பார்த்துக்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இது பர்சனல் விஷயம் தான், ஆனால் வந்துட்டு உங்கள் ஹெல்ப் இல்லாமல் எனக்கு அவன் வீட்டு அட்ரஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் என் ஒய்ஃப் தாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபா புரியலீங்களே. இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் தவறிட்டான்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க. யாருக்கு இந்த விஷயம் தெரியல போல இருக்குது. இப்போ இவளுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் அம்மா அப்பா அவங்க அம்மா இருப்பாங்க, சாரதா ஆண்டி அவங்கள போய் பார்த்துனேன் என்ன எது என்னை பார்த்தனவும் எதுவுமே பழசெல்லாம் ஞாபகம் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தா என்னன்னு தெரியல மேம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. பேசுகிறப்ப விஜய்க்கு கண்ணெலாம் கலங்குது. இதை பார்த்துட்டு சரிங்க சார் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அங்கே வெளியிலேருந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஆளை கூப்பிட்றாங்க. வந்தோன்னே வந்துட்டு இவர் கேட்குற அட்ரஸ் கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேம் அது ரூல்ஸ் நான் சொல்கிறேன்ல கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அட்ரஸும் வாங்கினோன்னே அப்போ நம்ம ஏப்பா வீட்டுக்கு போகாமல் எங்கேயோ வேற எங்கேயோ போகிறோம்ப்பா எங்கேப்பா போகிறோம் இந்த மாதிரி வழியில் என்னை கூட்டு போகவே மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ வாமா நம்ம முக்கியமான ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம், புதுசாக ஒரு பாட்டியை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அங்கே பொண்ணு ஹாலிங் பில் அடிக்கிறாங்க. இங்கே காவேரி தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே சாரதா கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் விஜயும் குட்டி பாப்பா அம்மும் நின்றுருக்காங்க. விஜய் பார்த்தோன்னே மாப்பிள்ள நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அத்தை நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லை நானும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டாங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க? இல்லை காவேரி இறந்துட்டா தானே நியூஸ் எங்களுக்கு கிடச்சிது, எதுக்காக வந்துட்டு என்னையும் காவேரி பிரித்து வச்சிங்க, எதுக்காக வந்துட்டு காவேரி இப்படி தவறிட்டான்னு சொல்லி எதுக்கு எங்கள் வீட்டு ஆளுகிட்டையெல்லாம் சொன்னீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை வந்து ஒரு தடவை கூட பார்க்கணுன்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லை வந்து எட்டி கூட பார்க்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. தம்பி மாப்பிள்ள இப்படிலாம் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன், நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. நீ காவேரி எங்கே நீங்கள் காவேரி பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஸ்கூலில் தான் பார்த்தேன், ஆனால் அவளுக்கு இவனை பார்த்துன்னு எதுவுமே தெரியவே இல்லை, ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பேன், அதுக்குள்ளே மயக்கம் போட்டு வேறு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ காவேரிக்கு என்னாச்சு? ஒன்றும் பயப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க எதுவும் ஆகாது, சொல்லுங்கள் ஏன் காவேரி என்னை எல்லாம் பார்த்துமே எதுவுமே எனக்கு தெரியல, தெரியாத மாதிரி எதுக்கு அவள் பிஹேவ் பண்ணுறா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறதுக்கே கஷ்டமாக தாங்க மாப்பிள்ள இருக்குது, ஆனால் அவள் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறந்துட்டாளா? என்னங்க சொல்கிறீங்க? இன்னும் அப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ள அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா அப்போது நீங்களே மறைக்கல, எங்கள் வீட்டுகளில் இருக்கவங்க எங்கள் தாத்தா பாட்டி தான் வந்துட்டு அவள் இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் அதே போல் வந்துட்டு பண்ணியிருக்கீங்க அப்படி தானே, அவங்கக்கிட்ட நான் இறந்துட்டேன்னு சொல்லி எங்கிட்ட உங்ககிட்ட நான் இறந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க, என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக என்னையும் காவேரி பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள யோசிச்சு பார்த்தா காவேரினால தான் உங்களுக்கு வந்து பசுபதி மூலமாக பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேறு விஷயம், ஏன் பசுபதினால இல்லைன்னா பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுதான் என் பொண்ணா என்னுடைய பேத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் எத்தனை நாள் இவளை பார்க்கணும்னு இருந்தேன், என் சாமி நல்லா இருக்கியா கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அது யாருப்பா புதுசாக இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா அத்தை நீங்கள் வந்து வராமே இருக்கனால அவ எப்படி பயப்படுறா பாருங்க, இவ எப்படி பேசுவா தெரியுமா, ரொம்ப நல்லா பேசுவா, நல்ல குழந்தை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜய்.